கோடியே 27 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய திட்ட பணிகளையும் தமிழ்நாடு மீனவள பல்கலைக்கழக சார்பில் ரூபாய் 12 கோடியே 13 லட்சம் செலவில் கூடுதல் கட்டமைப்பு பணிகளுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் மூலம் மீனவள மற்றும் மீனவர் நலத்துறைக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 உதவியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். செல்வி கி கிரேஸ் ஃபெரினா, திரு ராகுல் குமார் அவர்கள், திருமதி கே காயத்ரி அவர்கள், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ரூபாய் 22.32 கோடி செலவில் 28 புதிய கால்நடை நிலைய கட்டிடங்கள், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் ரூபாய் 33.11 கோடி செலவில் 9 புதிய கட்டடப் பணிகள், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சார்பில் 125.09 கோடி செலவில் கட்டமைப்பு பணிகள், இவற்றை தங்களது பொற்கரங்களால் துவங்கி வைத்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் 35 நபர்களுக்கு உதவியாளர் பணி நியமனத்திற்கான ஆணைகளை தங்களது பொற்கரங்களால் வழங்கி சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.